ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 சிவிக்ஸில் இருக்க ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் தான் வருது. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் அப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸினா என்னன்றதை வந்து நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். பீப்புள் ஹாவ் த ரைட்ஸ் டு எலெக்ட் த ரெப்ரசன்டேட்டிவ் டு த பவர், அதுதான். ஸோ இங்கே டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று இன்டைரக்ட் டெமோக்ரஸி. So this types of democracy refers to the kind of government or social structure which allow people to participate equally. எதுக்கு இந்த டைப் ஆஃப் டெமோக்ரஸி இருக்குன்னா, ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குது, பீப்புளும் அதில் ஈக்குவலான அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இருக்குது. ஓகே, டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, when the people themselves directly express their will on public affairs, the type of government is called pure or direct democracy. Example, ancient Greek சிட்டி ஸ்டேட்ஸ், ஸ்விட்சர்லாண்ட். இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீப்புளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒப்பீனியன் ராங்காக இருக்குது இல்லை ரைட்டாக இருக்குது, திஸ் ஷுட் நாட் டன், இது வந்து அவங்களுக்கு அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு எந்த மாதிரி ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் டைரெக்டாக அவங்க வந்து பப்ளிக்கில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கேன் எக்ஸ்ப்ரெஸ் இட் அவுட். ஸோ அதுதான் வந்து டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ இங்கே வந்து இதை வந்து நம்ம பியூர் ஆர் டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். இங்கே வந்து யாரும் நடுவில் ஒரு இன்டர்மீடியேட் தேவை கிடையாது. தட் இஸ் டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ இந்த மாதிரியான இதை வந்து ஏன்ஷியன் கிரீக் சிட்டிஸ்லையும் ஸ்விட்சர்லாண்ட்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்டைரக்ட் டெமோக்ரஸி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்றது தான் வி ஆர் ஃபாலோயிங் இட். ஓகேவா, நம்மள மாதிரி இல்லை யூஎஸ்ஏ யூகே அவங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, the people express their will on public affairs through their elected representative. நமக்கு ஒரு தேவையை வந்து நம்ம எலெக்ட் பண்ண நம்மளோட சிஎம், சீஃப் மினிஸ்டர் மூலயமா தான் நம்ம வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறோம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். நமக்கு தேவையை வந்து சீஃப் மினிஸ்டர் புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நமக்காக பேசுகிறாரு. நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவை வச்சு அவர் வந்து அவரை பேச வைக்கிறோம். அப்போ இன்டர்மீடியேட்டாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நமக்கு இருக்காரு. அப்படி இந்த இன்டர்மீடியேட் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாதது தான் இந்த டைரக்ட் டெமோக்ரஸி. அந்த இன்டர்மீடியேட் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ இங்கே வந்து ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் அ கீவேர்ட் ஃபார் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்தியாவில், யூஎஸ்ஏ அண்ட் யூகேயில் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, தே ஹேட் கிவன் அண்ட் ஒரு ஹையரார்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் எப்படி இருக்கணும், ஒரு டெமோக்ராட்டிக் அதாவது பீப்புள் எலெக்ட் பண்ணுற கவர்மெண்ட் எப்படி இருக்கணும். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் நம்ம இந்தியா அண்ட் இங்கிலாண்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து யூஎஸ்ஏ அண்ட் ஃப்ரான்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது பீப்புளாக வந்து அந்த பிரசிடென்ஷியல் ஃபார்மை எலெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பவரை கொடுக்கறது வந்து இந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இங்கே வந்து நம்ம வந்து சில பர்டிகுலர் ரெப்ரசன்டேட்டிவை எலெக்ட் பண்ணி அவங்க மூலயமா வந்து அதை கொண்டு வர்றது தான் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஆரோ மார்க், இது இப்படி போகும். ஓகே, ஸோ அதாவது எலக்டோரேட், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் மறுபடியும் எக்ஸிக்யூட்டிவ் டு லெஜிஸ்லேச்சர். எலக்டரேட் அப்படின்னா நம்ம எலெக்ட் பண்ணுறோம்ல, சில ரெப்ரசன்டேட்டிவ் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், தே கம்ஸ் அண்டர் திஸ் எலக்டரேட். லெஜிஸ்லேச்சர்னா சட்டம். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டடாக இல்லை வந்து லா ரிலேட்டடாக, கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக இருக்கிறது இந்த லெஜிஸ்லேச்சர். எக்ஸிக்யூட்டிவ்னா செயலாக்கம் செய்கிறவங்க. ஸோ அப்போது ஒரு பர்சன் யார் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாங்களோ அதை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இவங்க கூட இன்டர் கனெக்ஷனில் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எலக்டரேட்டோட ஹோல் கண்ட்ரோலில் தான் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டர் 2 பேரும் தனித்தனியாக இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கனெக்டிவிட்டி கிடையாது. ஆனால் இங்கே சட்டத்துக்கும் எக்ஸிக்யூஷனுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் என்ன பண்ணுறோம், கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறோம். அந்த கேஸை வந்து கோர்ட் எடுத்து நடத்துது. அப்போ வந்து நம்ம ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் பதில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான இது தான் வந்து இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அது நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது. ஓகேவா, தென் நவ் வி ஆர் கோயிங் டு see about the merits and demerits of democracy.
ஸோ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியில் பார்த்தீங்க அப்படின்னா, மெரிட்ஸ்னால் நல்ல பண்புகள். ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட், ஒரு பொறுப்புள்ள கவர்மெண்ட்டாக இருக்கணும், அதே சமயம் அவங்க கடமையை கரெக்டாக செய்கிறவங்களோட கவர்மெண்ட்டாக இருக்கணும். தென் ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபர்டர்னிட்டி, எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அதுவும் சகோதரத்துவமாக இருக்கணும், பிரதர்லிஹுட்டாக இருக்கணும். சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமங் காமன் பீப்புள், எல்லாருக்குமே பொறுப்புன்றது இருக்குது, அதை அவங்க எல்லா மக்களுமே அதை கடைபிடிக்கணும். காமன் பீப்புளாக இருந்தாலும், அதாவது சாதாரண நம்மளோட மக்கள் எந்த ஒரு பொறுப்பில் இல்லாதவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், ஒரு இடத்துக்கும் வில்லேஜஸ்க்குமே ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்கணும், நடத்தணும் அவங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல், எல்லா இடத்துலையுமே ஒரு டெவலப்மெண்ட், ஒரு க்ரோத் இருக்கணும், அதே சமயம் அங்கே நல்ல ஒரு வெல்த்தும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெவலப்மெண்ட்டில் ஒரு சக்ஸஸும் இருக்கணும். பாப்புலர் சோவேனிட்டி, ஸோ பாப்புலர் சோவேனிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு நல்ல ஆட்சி திறமைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு ஆட்சி தலைமை உரிமைன்னு சொல்கிறது தான் சோவினிட்டி. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் ஃபர்டைனல் ஃபீலிங். ஸோ சென்ஸ் ஆஃப் எப்பயுமே எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்கணும், அதே சமயம் ஒரு பிரதர்ஹுட் ஃபீல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. டிமெரிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி. ஒரு இன்டைரக்டாக ஒரு பர்சனாலிட்டியை எலெக்ட் பண்ணி அவங்க மூலயமா நமக்கு தேவையில் பூர்த்தி செய்ய வைக்கிறது ஒன் ஆஃப் த டிமெரிட்னு கூட சொல்கிறாங்க டெமோக்ரஸியில், இன்டைரக்ட் டெமோக்ரஸியை. லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அண்ட் ஹென்ஸ் லோவர் டேர்ன் அவுட் இன் எலெக்ஷன்ஸ். ஸோ ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஓட் போட்டோம், அதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லாமல், நம்ம அதில் ஒரு ஈடுபாடோடு இருந்து நமக்கு எவ்வளோ உரிமை கொடுத்துருக்காங்களோ அந்த உரிமையை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்டை நடத்த வைக்கணும் ஒரு காமன் பீப்புளாக இருக்கவங்க. ஸோ அப்படியான நடக்கிறது கிடையாது, அது லேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டெபிலிட்டி இன் கவர்னன்ஸ் டியூ டு ஃப்ராக்சர்டு மேண்டேட், கவர்மெண்ட் ஒரு நிலையாகவே கிடையாது, அது ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்குது. ஏன்னா ஒரு கரெக்டான ஒரு இது ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க, ஒரு உண்மையான ஒரு டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்கன்றது ஒரு டிமெரிட்டாக இருக்குது. டிலே இன் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படின்னா நிறைய அத்தாரிட்டி டெஸ்ட்டை பெர்மிஷன் கேட்க வேண்டியது இருக்குது. அப்படி அதெல்லாம் பெர்மிஷன் கேட்டு வர்றதுக்குள்ளேயே அது டிலே ஆகுது இல்லையா டிசிஷன் மேக்கிங்கில். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம அப்போஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை அவங்க அது கிளியர் அவுட்டாக எல்லாத்தையுமே ப்ரிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து கொடுக்கறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன் அவர் இந்தியா ஹவு த டெமோக்ரஸி இஸ், இந்தியா இஸ் ஹேஸ் அ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியா பார்லிமெண்ட் கம்ப்ரஸஸ் த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் த பீப்புள் அண்ட் மேக் த லா ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ மக்கள் தேர்ந்தெடுக்கிறவங்கள வச்சு மொத்தமாக சேர்த்து ஒரு கவர்மெண்ட்டை நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Then participation of the people in the decision making and the consist of citizen are the two important elements of the parliamentary form of government in India. So the participation of the people in the decision making and the consistence of the citizen are the two important. யார் இந்த உரிமை ரெப்ரசன்டேட்டிவை எலெக்ட் பண்ணணுன்றதுலையும் தொடர்ந்து அவங்களோட ஒரு நல்ல சிட்டிசன்ஷிப்பை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறதுல தான் டெமோக்ரஸியே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் நெக்ஸ்ட், இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. டெமோக்ரஸி இன் இந்தியா ஒர்க்ஸ் ஆன் 5 பேசிக் பிரின்சிபல். இந்தியாவில் டெமோக்ரஸி 5 பிரின்சிபல்ஸோட ஃபாலோ ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோவெரன், அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த ஹவு டு ரூல், ஒரு இறையாண்மையோட கரெக்டான ஒரு பவர் ரூலோடு இருக்கிறது அந்த சோவரன். சோஷியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், இது எல்லாமே அவங்களோட பிரின்சிபலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக்யூலர்ன்றது மத சார்பற்ற. ஓகே, சோஷியலிஸ்டிக்ன்றது ஒரு காமனாக எல்லாரோட காமன் பீப்புளுக்கும் இருக்கிற ஒரு காமன், பொதுவாக எல்லாமே ஈக்குவல், பப்ளிக் பொது அப்படின்ற மாதிரி சோஷியலிஸ்டிக். Then every person who is a citizen of India and who is not less than 18 years of age can exercise their right to vote in India. ஸோ ஒரு 18 வயசுக்கு கீழே போகாதவங்க, அதாவது 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு ஓட் போடுற உரிமை அவங்களுக்கு இருக்குது. அது எது மூலயமா அப்படின்னு பேஸ்ட் ஆன் த யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் அந்த கான்செப்டில் தான். தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் அ பர்சன், கேஸ்ட், க்ரீட், ரிலீஜியன்,
region, gender and education when it comes to providing the right to vote. ஓட் போட வரும்போது ஒரு கேஸ்ட்டோ இல்லை அவன் ரிலீஜியனோ இல்லை அவன் எதை சேர்ந்தவன் என்ன ஜெண்டர் எதுவுமே என்ன படிச்சிருக்கான் அப்படின்ற எந்த ஒரு கேட்டகரியிலையுமே அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் பிரித்து பார்க்காம எல்லாருமே 18 வயசுக்கு மேலே இருந்து அவங்க வந்து அந்த கண்ட்ரியோட சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரைட் டு ஓட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்லிமெண்ட் ஹவுஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் ஆஃப் இந்தியாவை வந்து டிசைன் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் எட்வின் லியூட்டன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர். 1912 to 13 வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிகின் இன் 1921 அண்ட் எண்டட் அட் 1927. 1912 ஆரம்பித்து 27 முடித்தாங்க, நடுவில் பிரேக். தென் எலெக்ஷன் இன் இந்தியாவில் எலெக்ஷன். India has a quasi-federal government which elected representative at the federal, state and local levels. The general election are conducted by the Election Commission of India. At the national level, the President of India appoints the Prime Minister who enjoys majority in Lok Sabha, the lower house of the Parliament of India. ஸோ நம்மளோட ப்ரைம் மினிஸ்டரை வந்து பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணுவார். எப்படி எலெக்ட் பண்ணுவார்னா, அவர் வந்து லோக்சபாவில் மெஜாரிட்டியாக இருந்தார் அப்படின்னா அவரை வந்து பிரசிடெண்ட் வந்து ப்ரைம் மினிஸ்டரை elect பண்ணுவார். லோக்சபா இஸ் நத்திங் பட் லோவர் ஹவுஸ். லோக்சபா இஸ் லோவர் ஹவுஸ் அண்ட் ராஜ்யசபா இஸ் அப்பர் ஹவுஸ். Then all members of Lok Sabha are directly elected through general election which takes place once in every 5 years. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும் போது எலெக்ட் ஆகிற மக்கள் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் லோக்சபாவில் இருப்பாங்க. In normal circumstances 2 Anglo-Indian members can be nominated by the President of India to the Lok Sabha. இவங்களை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக 2 ஆங்கிலோ இண்டியன்ஸை பிரசிடெண்ட் எலெக்ட் பண்ணி கொடுப்பாரு. மற்றவங்க எல்லாமே வந்து டைரெக்டாக எலெக்ட் ஆகி வந்து ஜென்ரல் எலெக்ஷனில் வந்தவங்களாக தான் இருப்பாங்க இந்த லோக்சபாவில். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து யாருக்கு மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்கள தான் வந்து பிரைம் மினிஸ்டராக ஆக்குவாங்க. Members of the Rajya Sabha, the upper house of the Indian Parliament, are elected by the Electoral College consist of elected members of the legislative assemblies of the state and union territories of India. The President of India nominates 12 members for their contribution to art, literature, science and social சர்வீஸ். ஸோ ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு எலக்டோரல் காலேஜ், அதாவது அங்கே இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்களா அந்த அசம்பிளியில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து, அதாவது ஸ்டேட் யூனியன் டெரிஸ் இருக்கவங்க எல்லாமே சேர்ந்து ராஜ்யசபாவில் இருக்கிற மெம்பரை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் மூலியமாக எலெக்ட் பண்ணுவாங்க. அதில் 2 ஆங்கிலோ இண்டியன்ஸை பிரசிடெண்ட் வந்து எலெக்ட் பண்ணுவார். இங்கே 12 மெம்பர்ஸை வந்து அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சர்வீஸ் இதிலெல்லாம் தனி ஈடுபாடு கொடுக்கறதுக்காக அவங்கள இது பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இன் டெமோக்ராட்டிக் இந்தியா. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் இது ரிலேட்டடாக இருக்கிற மற்ற டாபிக்ஸ்க்குமான லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.